வணக்கம். நீங்கள் ஷாமலா ஜெயரத்னம் அகாடமியோட இணைஞ்சிருக்கிறீங்க. நாங்கள் முதலாவதில் பார்த்தோம், நாங்கள் பேசிக்கை பற்றி பார்த்தோம். அடுத்து ஃபஸ்ட் எபிசோடில் பார்த்தோம் நாங்கள் மிஷின் எப்படி நாங்கள் ஆப்ரேட் பண்ணுறது, மற்றது என்னென்ன திங்ஸ் உங்களுக்கு தேவை தையலுக்குன்றதை பற்றியெல்லாம் நாங்கள் பார்த்தோம். இப்போ இதில் நாங்கள் ரெண்டாவது எபிசோடில் பார்ப்போம் பேபி ஃப்ராக் ஒன்று எப்படி நாங்கள் செஞ்சுக்கிறதுன்றதை பற்றி. நாங்கள் அடுத்தடுத்து இதை நீங்கள் பார்க்குறதுக்கு முதல்ல என்ன மற்ற எபிசோட்களை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பேசிக்கையும் போய் நீங்கள் பார்க்கலாம். அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு போகிறதுக்கு. நாங்கள் பார்ப்போம் என்னென்ன திங்ஸ் இதுக்கு தேவைன்றது. எங்களுக்கு முதல்ல தேவை நீங்கள் மல்பீஸ் கிளாத் எடுத்துக்கலாம். இப்போ இன்றைக்கி நான் மல்பீஸ் துணி எடுக்கலை. அதில் 22 அங்குலத்துக்கு 22 அங்குலம் இருக்கிற மாதிரி சதுரம் ஒன்று எடுத்துக்கிறோங்க. அதை ரெண்டாக மடித்து வச்சு இப்படி முக்கோணமாக மடித்து அயன் பண்ணி எடுத்துக்கிறோங்க. இந்த பக்கம் மடிப்பு இருக்குது, இப்படி இருக்கிற மாதிரி. இதில் 22 அங்குலம் இருக்கக்கூடிய மாதிரி எடுங்க. ஒரு சதுரம் ஒன்று இருக்கிற மாதிரி. அடுத்து உங்களுக்கு ரூலர் வேணும், டேப், மெஷரிங் டேப், சாக் பென்சில், சீசர்ஸ், ஊசி நூல் வேணும், மற்றது டாட் பின், மற்றது அதுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் களி நூல்களையும் எடுத்துக்கலாம். அதுக்கு மேட்சான கலரில் எடுத்துக்கலாம். நாங்கள் பார்ப்போம் இப்போ அடுத்து டயக்ராம் எப்படி வரும்னு சொல்லி. இதில் அந்த சதுரம் இருக்குது 22 அங்குலத்துக்கு. அதை நீங்கள் முக்கோணமாக மடிச்சிருக்கிறீங்க. இந்த இடத்துல அந்த மடித்தது தான் உங்களுக்கு இப்போ நான் அந்த துணியை காட்டுனேன். இப்போ இந்த துணியில் நாங்கள் எப்படி வரைஞ்சி வெட்டிக்கிறலான்றதை பார்ப்போம். இந்த துணியை நீங்கள் முக்கோணமாக மடித்தது இருக்குது. இதில் நீங்கள் 22 அங்குலம் எடுத்துக்கிறீங்க. இந்த ஃப்ராக் கொஞ்சம் நீட்டமாக வேணும்னு சொன்னால் 24 அங்குலம் கூட எடுத்துக்கலாம். 22 அங்குலத்தை இப்படி மார்க் பண்ணுங்கள். இதில் 10 அங்குலத்தை மார்க் பண்ணுங்க. இப்போ இந்த இடத்துல மடிப்பு இருக்குது. அதாவது இந்த பேபி ஃப்ராக்கில் ஒரு மூட்டு பகுதியும் வராது. மூட்டுகள் இல்லாமல் தான் நாங்கள் எடுக்க போகிறோம். இதில் இந்த இடத்துல 1.25 அங்குலம், இந்த இடத்துல 1.25 அங்குலம், இது 1.5 அங்குலம், அடுத்தது 1 அங்குலம், திரும்ப 1.25 அங்குலம். இது அவ்வளோத்தையும் நீங்கள் மார்க் பண்ணிக்கிறோங்க. 1.25, இது 1.25, 1.25, 1 அங்குலம், 1.25 அங்குலம். இதை மீதி பகுதியை அப்படியே விட்டுருங்க. இதிலிருந்து 1.5 அங்குலம் விடுங்க பின் கழுத்துக்கு. இது பின் கழுத்து, இது கைப்பகுதி. கைப்பகுதியில் 3 அங்குலம் எடுங்க. இப்போ இந்த பகுதிகளை நாங்கள் வெட்டி கழிச்சுக்கிற போகிறோம். கழுத்து பகுதி வருது, தோல் பகுதி. இது நாங்கள் கையிலையும் தைக்கலாம், இல்லை உங்களுக்கு வேணும்னு சொன்னால் அது மிஷினில் ஸ்கேலப் மாதிரியும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி இருக்குது. நாங்கள் வெட்டி இருக்கிறோம். இப்போ நீங்கள் இது விரிச்சிங்கன்னு சொன்னால் இப்படி இருக்குது. இப்போ இது இப்போ நான் உங்களுக்கு மேலோட்டமாக தான் இதை நான் சொல்லித்தரேன். இப்போ நாங்கள் கிளாஸில் நாங்கள் இது பொதுவாக விரிவாக நாங்கள் செய்கிறது. இதில் இப்படி தான் உங்களுக்கு ஃப்ராக் வரப்போகுது. இந்த மாதிரி இப்படி தான் இருக்க போகுது. இப்போ இதை நாங்கள் எப்படி நாங்கள் இணைச்சிக்கிறதுன்னு இதில் தைக்க இருக்குது. நாங்கள் சில பகுதிகளை உங்களுக்கு சாதாரண இப்போ இதில் சிலருக்கு கைத்தையலும் தெரியாமல் இருக்கலாம். இப்போ கைத்தையல் இதில் நீங்கள் ஒரு ஒத்த நூல் ஒன்று போடுங்க. ஒரு நூல் போட்டு
இதில் வந்து நாங்கள் இந்த கையெல்லாம் தச்சுட்டு தான் நாங்கள் இந்த தோல் மூட்டை இருக்குது. நான் கீழ்ப்பகுதியிலேயும் காட்டுறேன் இந்த கையெல்லாம் என்ன தையலில் நாங்கள் தைக்கலான்றது. இது வந்து நாங்கள் பேக் ஸ்டிச்சில் தைக்கிறீங்க இந்த தோல் மூட்டு பகுதியை. பேக் ஸ்டிச்சுங்கிற நேரம் பின்னால் குத்தி திரும்ப முன்பகுதிக்கு. அப்போ நீங்கள் இது வந்து தையல் இடைவெளி வந்து கிட்டத்தட்ட ஒரு அரைங்குலத்துக்கும் காலங்குலத்துக்கும் இடையில மாதிரி விடலாம். 8-3 மாதிரி விட்டு தையல் இடைவெளி விட்டுட்டு இதை நீங்கள் தைச்சிக்கிடலாம். இதை நீங்கள் கொஞ்சம் நேராக வச்சு கொஞ்சம் நீட்டாக தைக்க இருக்குது. இல்லை உங்களுக்கு இதை வந்து என்ன மிஷின்லேயும் இதை தைச்சிடலாம். இதை நாங்கள் சொல்கிற பேக் ஸ்டிச்சுன்னு சொல்லி. இது வந்து நூல் ஓடுறது இல்லை. நூல் ஓடுறது வந்து நாங்கள் இப்படி சும்மா சாதாரணமாக நூல் ஓடுவோம். இது வந்து பின்னால் குத்தி முன்னால் ஊசி எடுக்கிறீங்க. அப்போ இந்த ஷோல்டர் ரெண்டையும் நாங்கள் இப்படி தான் தைச்சிக்கிற போகிறோம். இங்கே தைச்சி முடித்ததுக்கு பிறகு இந்த முடிச்சு போடுறீங்க. இந்த மாதிரி உள்ளால் போட்டு 2 தடவை போட்டுக்கிறோங்க. போட்டதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இதுக்கும் வந்து இன்னொரு தையல் நாங்கள் போட இருக்குது. பேபி ஃப்ராக்குக்கு வந்து அதாவது டபுள் ஸ்டிச் நாங்கள் போட இருக்குது. இது இந்த மாதிரி பின்பக்கம் இந்த மாதிரி வந்திருக்கும். முன்பகுதியில் இப்படி இருக்கும். இதில் வந்து இதை மடித்து வச்சு அதாவது இதில் ஒரு பகுதியை வந்து நாங்கள் கொஞ்சம் வெட்டிக்கிடலாம். வெட்டினதுக்கு பிறகு இதை மடித்து வச்சு தையல் ஒன்று போட இருக்குது. அதே தையல் நான் இங்கேயும் காட்டுறேன். ஏன்னா மற்ற இடங்கள்லேயும் அதே தையல் தான் நாங்கள் போட இருக்குது. அதாவது கீழ்ப்பகுதி கை சுற்றி அது எல்லாத்துக்கும். இது வந்து நாங்கள் சொல்கிறது இந்த சைடுக்கும் நீங்கள் போட இருக்குது. ஓப்பனில் ஒரு சைடு வந்து இந்த வாட்டி வந்திருக்கும் சல்வேஜ் பகுதி, இன்னொரு பகுதி வந்து வந்திருக்காது. அப்போ அதுக்கும் நீங்கள் போட இருக்குது. இது வந்து ஒரு சின்ன மடிப்பு ஒன்று மடிக்கிறீங்க. திரும்ப இன்னொரு மடிப்பு போட்டு ஸ்லாண்ட்டாக இப்படி குத்துங்க. இது வந்து ஸ்டெம் ஸ்டிச் இதை சொல்கிறது நாங்கள் சோம் தையல்னு. இது நிறைய வேலைகளுக்கு எங்களுக்கு தேவைப்படும். நாங்கள் சாரி ப்ளவுஸில் கைப்பகுதி கழுத்து சுற்றி தைக்கிறதுக்கு அந்த மாதிரி நிறைய வேலைகளுக்கு நாங்கள் இந்த தையலை நாங்கள் பாவிப்போம். சின்னதாக நீங்கள் வந்து வேணும்னா சின்ன ஊசியாக பாவிங்க. நான் கொஞ்சம் பெரிய ஊசியில் காட்டுறேன். என்னென்னா இது விளங்குறதுக்காக உங்களுக்கு பெரிய தையல் போட்டிருக்கேன். இது வந்து உண்மையால் வந்து சின்னதாக தைச்சிருக்கணும். நாங்கள் முடிக்கிற நேரம் வந்து குத்திட்டு திரும்ப இதுள்ளால் இந்த வளையத்துக்குள்ளால் ஊசி விட்டு இந்த மாதிரி ஒரு நொட்டு ஒன்று போட்டுக்கலாம். திரும்பியும் ஒரு தடவையும் போட்டுக்கலாம். இப்போ இது நீங்கள் கையை சுற்றி அதே நேரம் கழுத்து பகுதி எல்லாத்துக்கும் இந்த சோம் தையல் தைச்சிருக்கணும். பின்பக்கம் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். நான் இந்த வெள்ளை நூலில் தைச்சிருக்கேன் உங்களுக்கு தெரிகிறதுக்கு. நீங்கள் இதே நிறத்தில் நூலில் தான் தைக்க இருக்குது. இதை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இதில் அந்த மாதிரி இந்த தைச்சிருக்கிறேன்னா இதுக்கு மேலே வந்து நான் டெக்கரேட் பண்ணியிருக்கிறேன். அது வேறையாக வந்து பிளாங்கெட் ஸ்டிச் ஒன்று தைச்சிருக்கிறேன். அது இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஓரத்தில் வெள்ளை நூலில் தைப்பட்டிருக்குது. அது இந்த இதில் தான் அந்த டபுள் ஸ்டிச் விழுந்திருக்குது. ஒரு தடவை தைச்சதுக்கு பிறகு திரும்ப மடிச்சும் தைப்பட்டிருக்குது. இந்த கை கழுத்தெல்லாம் தைச்சதுக்கு பிறகு தான் இந்த ஷோல்டரை நீங்கள் முட்டுறீங்க. கடைசியாக தான் முட்டினது கீழ்ப்பகுதி. அதே மாதிரி நான் சொன்னேன் இதில் வந்து ஒரு ஓப்பன் பகுதியில் ஒன்று வந்து எங்களுக்கு தைக்க வேண்டி வரும். ஒன்று வந்து பொதுவாக இந்த மாதிரி சல்வேஜ் பகுதிக்கு வரும் எங்களுக்கு இந்த ஃப்ராக் வெட்டுற நேரம். ஏன்னா இதில் வந்து ஒரு மூட்டுமே இருக்காது. இப்படி ஃப்ளாடாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இதுக்கு நீங்கள் இந்த மேலதிகமாக இதுக்கு நீங்கள் டெக்கரேட் பண்ணுறீங்கன்னு சொன்னால் நாங்கள் இதுக்கு வந்து பிளாங்கெட் ஸ்டிச் நாங்கள் தைச்சிக்கிறலாம். அப்போ அதை தைக்கிறத கொஞ்சம் நாங்கள் பார்ப்போம்.
அது வந்து நான் இப்போ இதில் தச்சு காட்டுறேன். இதில் கொஞ்சம் விளங்குறதுக்கு நான் இந்த 6 நூலையும் போட்டிருக்கிறேன். இந்த களை நூலில் 6 நூல் தேவையில்ல, 2 நூல் போட்டால் போதும். இதில் இந்த மாதிரி சோம்பு தையல் தைச்சதுக்கு பிறகு நம்ம உள்பகுதியில் எடுத்துட்டு ஊசியில் இந்த மாதிரி சுற்றி எடுங்க. சுற்றினதுக்கு பிறகு கொஞ்சம் சரிவாக, அதாவது இது நேராக இல்லை, நேராகவும் இருக்குது பிளாங்கெட் ஸ்டிச் நீங்கள் எடுக்கலாம். இது வந்து முக்கோணமாக வருது. இந்த மாதிரி பின்பக்கம் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். கொஞ்சம் இடைவெளி விட்டு திரும்பவும் அப்போ இப்படி 6 நூல் நீங்கள் போட வேண்டிய அவசியம் இல்லை, 2 நூல் போடுங்க. இந்த மாதிரி இது இப்படி கொஞ்சம் சரிவாக எடுக்க கஷ்டம்னா நேராக கூட சம இடைவெளியில் விட்டுட்டு செஞ்சுட்டு போகலாம் அந்த பிளாங்கெட் ஸ்டிச்சை. இது பின்பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி இருக்கும். அப்போ கை பகுதிக்கு, கழுத்து பகுதிக்கு, கீழ் வாட்டி பகுதிக்கு எல்லாத்துக்கும் இந்த மாதிரி நீங்கள் ஒரு வேறு நேரத்தில் இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக செஞ்சுக்கலாம். ஏன்னா பொதுவாக வந்து இந்த பேபி ஃப்ராக்குகள் வந்து எல்லோரும் வந்து வாங்குறது. அப்போ நீங்கள் வாங்காமல் இந்த மாதிரி செஞ்செடுக்கிறது வந்து ஈஸியாக இருக்கும். ஏன்னா இந்த செலவு வந்து உங்களுக்கு குறைவு. இதில் வந்து இனி நோட் பண்ணிடுங்க. நோட் பண்ணிவிட்டு அங்கனைக்கே நூலை வெட்டாமல் நூலை கொஞ்சம் இதுக்குள்ளால் உள்ளுக்கு போட்டு எடுங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறம் வெட்டி விடுங்க. இப்போ இந்த பேபி ஃப்ராக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கு. அதே நேரம் பின்னுக்கு வந்து இந்த மாதிரி பேபி டேப் இருக்குது. அதை நீங்கள் இதில் வச்சு தச்சுக்கலாம். பேபி டேப் இல்லாமல் அந்த நான் முதல் ஃபஸ்ட் எபிசோடில் காட்டினேன் திங்ஸ் காட்டுற நேரம் டிக்ஸ் காட்டினேன், அதுகள் இல்லை இதுக்கு யூஸ் பண்ணுறது. இந்த மாதிரி பேபி டேப் தான் நீங்கள் யூஸ் பண்ணிருக்கு பேபி ஃப்ராக்குக்கு. இந்த மாதிரி இப்போ இந்த எபிசோடில் பார்த்தீங்க நீங்கள் பேபி ஃப்ராக்கை பற்றி. நாங்கள் அடுத்து வர்ற எபிசோட்களில் ஸ்கர்ட் வகைகள் அந்த மாதிரி நாங்கள் பார்ப்போம் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி. ஷாமலா ஜெயரத்னம் அகாடமியை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் எனக்கிட்ட டவுட் கேட்கணுன்னு சொன்னால் எனக்கு கால் பண்ணுங்கள். 07790263339 அதுக்கு கால் பண்ணி உங்களோட டவுட் கிளியர் பண்ணிக்கிறங்க. மற்றது ஷேர் பண்ணுங்கள். இதில் அடுத்து வர்ற எபிசோடுகளை நீங்கள் பாருங்கள், முன்னுக்கு இருக்க எபிசோடுகளையும் பாருங்கள். அப்போ தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுத்ததுகள் உங்களுக்கு விளங்கும். ஏன்னா இப்போ நான் உங்களுக்கு படிப்படியாக கொஞ்சம் சொல்லி கொடுத்துட்டு வரேன். அப்போ உங்களுக்கு அது முன்னுக்கு இருக்க எபிசோடுகளை போய்ட்டு பார்த்து நீங்கள் அப்போ உங்களுக்கு மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கிறது அதுகளெல்லாம் கொஞ்சம் விளங்கக்கூடியதாக இருக்கும். மற்ற என்ன திங்ஸ் உங்களுக்கு பாவிக்கிறது மிஷினை பற்றி அதெல்லாம் விளங்கும். நன்றி, வணக்கம்.